1953 ஜூலை 26 கியூபாவில் வரலாற்று புகழ்பெற்ற மொன்காடா தாக்குதல் நடந்தது. கியூபாவில் 1952 ஆண்டு ஜெனரல் ஃபுல்ஜென்சியோ பாடிஸ்டா ராணுவ புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றினார். இவர் அமெரிக்க ஆதரவுடன் ஓர் அடக்குமுறை ஆட்சியை நடத்தினார். நாட்டில் பணியின்மை, வறுமை மற்றும் அரசியல் அழுத்தங்கள் அதிகரித்தன. பாடிஸ்டாவின் நடுநிலையற்ற சுயநலமான ஆட்சியை எதிர்த்த இளைஞர்கள் புரட்சிகர குழுக்களை உருவாக்கினர். அந்த சமயத்தில் ஒரு வழக்கறிஞராக இருந்த பிடல் காஸ்ட்ரோ அரசியல் உரிமைகளை காக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டார். அராஜகமான ராணுவ ஆட்சியை அகற்ற ஆயுத புரட்சியே சரியான வழி என அவர் தீர்மானித்தார். பாடிஸ்டாவின் ஆட்சிக்கு எதிராக ஒரு புரட்சிகரமான திட்டமிடலை அவர் தொடங்கினார். அவரது திட்டத்தின்படி 1953 ஜூலை 26 அன்று கியூபாவின் இரண்டாவது பெரிய ராணுவ முகாமான சாண்டியாகோவில் உள்ள மொன்காடா முகாம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. பிடல் காஸ்ட்ரோவின் குழுவில் பெரும்பாலும் மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் சாதாரண மக்களே இருந்தனர். அவர்களுக்கு முறையான ராணுவ பயிற்சி இல்லை. கையெறி குண்டுகள் போன்ற சிறு ஆயுதங்களே அவர்கள் வசம் இருந்தன. முகாமுக்குள் இருக்கும் ஆயுதங்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் பற்றிய புலனாய்வு தகவல்களும் இல்லை. புரட்சி குழுவினரால் திட்டமிட்ட நேரத்தில் திட்டமிட்ட இடத்தில் ஒன்று சேர முடியவில்லை. இதனால் திட்டமிட்டபடி தாக்குதல் துல்லியமாக நடைபெறவில்லை. ஆகையால் பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. தாக்குதலுக்கு பிறகு புரட்சி குழுவினருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு உருவானது. இது பிடல் காஸ்ட்ரோவுக்கு தேசிய கவனத்தை ஏற்படுத்தி அவரை ஒரு முக்கிய புரட்சியாளராக உருவாக்கியது. பிடல் காஸ்ட்ரோ கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது இட் இஸ் ஹிஸ்டரி ஹூ வில் அப்சால்வ் மீ, என்னை நியாயப்படுத்த போவது வரலாறே என பிடல் காஸ்ட்ரோ ஆற்றிய உரை பின்னாளில் வரலாற்று பிரசித்தி பெற்ற உரையானது. இந்த தாக்குதலே பிறகு உருவான 26 ஜூலை இயக்கத்தின் தொடக்கமாகும். மொன்காடா தாக்குதல் தோல்வியடைந்தாலும் காஸ்ட்ரோவின் உரை மற்றும் விடுதலை மீதான வேட்கை அவருக்கு வெகுஜன ஆதரவை பெற்று தந்தது. இந்த தாக்குதலே 1959 பாடிஸ்டாவை வீழ்த்திய காஸ்ட்ரோவின் புரட்சிக்கான வரலாற்று தொடக்கமாக இருந்தது.